முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஆணைகளை வழங்கி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன், நீங்க தொடரலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் முன்னாள் படை வீரர்களுக்கு உதவக்கூடிய வகையிலான புதிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். அதன்படி பொதுத்துறை சார்பில் முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விதமாக முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை ஏற்கனவே முதலமைச்சர் சுதந்திர தினத்தின் பொழுது அறிவித்திருந்தார். அந்த திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலமாக முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் தொழில் தொடங்குவதற்கு 1 கோடி ரூபாய் வரை கடன் உதவி பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வங்கிகள் மூலமாக அந்த 1 கோடி ரூபாய் கடன் உதவி பெறக்கூடிய விதமாக முன்னாள் படை வீரர்கள் சிலருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து இந்த திட்டத்தின் பலன்களை வழங்கி வருகின்றார். அதன்படி இந்த முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டத்தில் தொழில் தொடங்க வழங்கப்படக்கூடிய கடன் தொகையிலே 30% மூலதன மானியமாகவும் கடனுக்கான வட்டியில் 3% மானியமாகவும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சுயதொழில் தொடங்க விரும்பக்கூடிய 55 வயதுக்கு உட்பட்ட முன்னாள் படை வீரர்கள், பணியின் போது உயிர் நீத்த படை வீரர்களுடைய மனைவியர், மறுமணம் ஆகாத கைம்பெண்கள், முன்னாள் படை வீரரை சார்ந்திருக்கக்கூடிய திருமணமாகாத மகள்கள், கைம்பெண் மகள் ஆகியோர் முதலமைச்சருடைய காக்கும் கரங்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.